ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெகல் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரூப் 5A புக்ஸோட சாம்பிள் பேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து குரூப் 5Aக்கு கிளாஸ் புக்கு டெஸ்ட் இந்த மூணுமே நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது, கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 5Aல டாப் 30 ரேங்க் வந்து நம்ம சென்ட்ரல்ந்து வாங்கியிருக்காங்க. வெரி ப்ரவுட் டு டெல் தட். அடுத்த வருஷம் இதே கண்டினியூ ஆகணும், அதனால தான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து ட்ரெயின் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 புக்கு கொடுக்குறோம். அதில் வந்து ஒன் ஆஃப் த புக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் எழுதி டாப்பர் ஆனாங்களா அவங்களோட பேப்பர் நம்ம கிட்ட எழுதியிருப்பாங்களா அவங்க பேப்பர். இது வந்து ஆர்டிஐ போட்டு நம்ம இப்போ எடுக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல எழுதியிருப்பாங்களே அதை எடுத்து அதுவுமே வந்து உங்களுக்கு கிளாஸ்ல வந்து காட்டலாம். சரிங்களா? இது வந்து புக்கோட பேஜஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து மார்க் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிலபஸும் ஒரு புக் அப்படின்னு எடுக்கும்போது அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே சிலபஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி நீங்க இப்போ முடிச்சிட்டீங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அழகா ஒரு டிக் போட்டு இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சு, எது பெண்டிங் இருக்குது, எது ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இதுலயே நீங்க போட்டுக்கலாம் டெஸ்ட் 1க்கு எது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸா. ஸோ நீங்க எழுதின மார்க்கை கூட நீங்க எழுதிக்கோங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் கூட நிறைய இருக்கும், நீங்க அதை வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. சரிங்களா? சரிங்க, ஓகே. நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 இயர்ஸ் நடந்திருக்கும் இல்லைங்களா? அது ஃபுல்லுமே 2025 22 இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் புக்லெட்ஸ் இருக்கு. அந்த புக்லெட்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ நீங்க அந்த ஸ்பேஸ்ல நீங்க எழுதி கூட ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ புக்லெட்டோடவும் பின்னாடி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஸோ நீங்க லாஸ்டா என்ன பண்றீங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்கு டைம் வச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டு இந்த ஸ்பேஸ் அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புனாலும் அதையுமே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ புக்லெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும். இது வந்து புக் மெட்டீரியல் மட்டும் நான் காட்டுறேன். மற்றபடி கோர்ஸ் டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்டா எழுதி நம்ம கரெக்ஷன் வாங்கியிருப்போம் இல்லையா, லாஸ்ட் டைம் எழுதினவங்க பேப்பர். ஸோ இந்த பேப்பரும் ஒரு மாடலுக்கு 2-3 பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிட்ட வர எல்லாமே புக்ஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாமே ஹார்ட் காப்பியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்க புக் வாங்குறவங்களுக்கு வந்து இது வரும். சரிங்களா? அடுத்து நம்ம தமிழ் புக் இங்கிலீஷ் புக்கோட சாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ், அதுக்கப்புறம் எவ்வளவு மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிலபஸ் ஃபுல்லுமே வந்து பாடத்திட்டம் ஃபுல்லுமே ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொன்றும் முடிக்க முடிக்க நீங்க இதெல்லாம் கண்டினியூ பண்ணியாச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்க கட்டுரை எழுதுறப்போ நீங்க இவங்களை எல்லாமே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே. ஜென்ரலா பொதுவா கேட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லார பத்தியும் ஒரு 2 பாயிண்ட் ஒரு 5-6 பேரை பத்தியாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினரோட பங்கு அப்படின்னு கேட்டா நீங்க எழுதணும். ஓகேவா? அது காலமோட நீங்க எழுதணும். எல்லாரும் எழுதுற வேலாச்சியார் தீரன் சொல்லணும் இதே எழுதாம நீங்க டக்குன்னு ஒரு வெண்ணி காலடி பெரிய காலடின்னு இவங்க சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்க யாரோட படைத்தளபதியா இருந்தாங்க, புலித்தேவரோட படைத்தளபதியா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதுக்குதான் இது எல்லாமே கொடுத்துருக்கு. இதுல இருந்து செலக்டிவா எடுத்து உங்களுக்கு அழகுமுத்துக்கோன் பத்தி இதை நீங்க கட்டாயமா படிச்சிருந்திருக்கணும். ஓகேவா? சும்மா அப்படியே நீங்க அப்படியே ஃப்ரீயாவே ரீட் பண்ணுங்க, ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அது 2-3 டைம் நீங்க படிச்சீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்டாவது எழுதி ஒரு பாக்ஸ் போடும் பொழுது இப்ப குறிப்பு சட்டம் இந்த மாதிரிலாம் கட்டுரையில போடுவீங்களா, அப்போ ஒரு டேட்டாவா கொடுக்கும்போது ரொம்பவுமே நல்ல மார்க் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாரும் எழுத போறாங்க, பட் நீங்க அதன் டேட்டாஸ் இயர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகும். கட்டுரை பொறுத்து இப்படி டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிற ஒரு லிஸ்டே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை முதல் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கீவேர்டை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியாது. மற்றபடி நம்ம சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணிடுவோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து பின்ன இதுதான். ஸோ தட்டச்சு, டைப்ரைட்டர், இன்டர்நெட் எரா அப்படிங்கறது நீங்க எப்படி பண்ணுவீங்க. ஸோ டக்குன்னு வந்து இது ஃபுல்லுமே நீங்க படிச்சுக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே. ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி அலுவல் சார் கடிதங்கள், குறிப்பானை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இதுல வந்து நன்றிங்கிறது இல்ல அப்படின்னா தனி மனிதன் எழுதும் கடிதங்கள்ல கடிதம் முடிந்த பின் தனி வரியில் நன்றி அப்படின்னு தெரிவிப்பது முறையா இருக்கு. ஆனா அலுவலக கடிதங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தர் இஸ் அ ரூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை படிச்சுட்டு அப்புறம் நீங்க வாங்க இதுல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்ல டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி எழுதி அனுப்புனீங்களா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அந்த ஃபீட்பேக்கையுமே நான் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஃபீட்பேக் எப்படி வாங்கினது, ஆல்ரெடி வாங்கினவங்களோட ஃபீட்பேக் போடுறேன். என்னன்னா அவங்க சில பர்சனல் விஷயம் மேம் படிக்க முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா?
ஸோ கிராமர் பார்ட், எது கலை சொற்கள், இந்த மாதிரி கிராமர் பார்ட் எல்லாமே வந்து ஃபுல்லுமே வந்து இருக்கு உங்களுக்கு தமிழ் புக்ல இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இங்கிலீஷ் புக் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த புக் பேக்கு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்டின் வந்து தமிழ்ல வந்து அப்படியே இலக்கண பகுதி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால அதுவும் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இண்டெக்ஸ் பேஜ், அப்புறம் சிலபஸ் இருக்குது. எல்லா டாபிக்குமே டீடைல்டான ஒரு இது. லாஸ்ட் டைம் நீங்க வாங்கினவங்க வந்து இந்த டைம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்க வாங்கிக்கோங்க, ஏன்னா நிறைய பேஜஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க லாஸ்ட் டைம் வாங்கினவங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா எது எது அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, லெட்டர் ரைட்டிங்ல இருந்து நிறைய காம்போசிஷனுக்கு நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நான் வேணா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணி படிங்க அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ் புக்கோட சாம்பிள் பேஜஸ். உங்களுக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும், நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். பைண்டிங் போட்ட புக் மாதிரி தான் வரும், ஹார்ட் காப்பி. ஸோ படிக்கிறதுக்கு வந்து எந்த ஐ கன்ஸ்ட்ரைன்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க நல்லாவே படிக்கலாம். தென் வந்து ப்ராக்டிஸ் செட்டும் இருக்கும். இப்போ டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா பின்னாடி வந்து இது ஃபுல்லும் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் வந்து இருக்கும். ஸோ 11 அதுக்கான ஆன்சரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லி கிளாஸ் முடிக்கவே மேம் வந்து 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்க ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் தமிழ் அண்ட் இங்கிலீஷோடது. அதுக்கப்புறம் ஸோ நம்ம மொத்தம் எவ்வளோ புக் கொடுக்குறோம்? 3 புக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஜெனரல் தமிழுக்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்று, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது 3 தான் நம்ம கொடுக்க போறோம். நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க? அக்டோபர் 7 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் எப்போ? 12th, அதாவது 21 டிசம்பர் மாசம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டைம்ல தான் வரப்போகுது. ஏன்னா இப்ப இருக்கிறதுல டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டா என்ன டைம் சொல்றாங்களோ அதே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால நம்ம இதே டேட்டை நம்ம மைண்ட்லயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு 160 days பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 150 day 140 அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டலா 20 டெஸ்ட், ஆக்சுவலி 20+ டெஸ்ட்டே நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன்லாம் கொடுக்குறது 20 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல் நம்பரா வச்சிருக்கு. பட் இதுக்கு மீறியே போகும். லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ மறுபடியும் மாடல் டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு 20 டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. 20+னே நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஓவரால் ரேங்க்ல டாப் 30 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் தான் போனாங்க. ஸோ இந்த லாஸ்ட் வீடியோலயே வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரேங்க்லாம், என்னென்ன ரேங்க்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனல் ரேங்க்ல 1, ஓவரால் ரேங்க் 8 நம்மளோட மேம் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க்ல ரேங்க் 132. ஸோ டாப் 30 அந்த பக்கமே நம்ம தான் வந்திருந்தாங்க. என்னன்னா கொஞ்சம் சிந்தி சிதறினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2வது 3வது ரேங்க் நம்மளது, 5வது ரேங்க் நம்மளது இல்லை அப்படி. பட் இந்த டைம் நம்ம ஹோலா ஃபர்ஸ்ட் ஃபுல்லுமே நம்ம தான் அக்காமடேட் ஆகணுங்கிறது எங்களோட ஒரு ஆசை. அதுக்கான முயற்சி நாங்கள் இப்ப இருந்தே எடுத்துட்டு வரோம். அதனாலதான் இப்பவுமே நாங்க பேட்ச் போட்டது. நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் எங்களோட ஆசை வந்து பூர்த்தி செய்யணும். நீங்களும் வந்து போஸ்டிங், ஏஎஸ்ஓ போஸ்டிங் வந்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து நம்மளோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னன்னா இது ஒரு செயினா போயிட்டு இருக்கு. 2022ல நம்ம கிட்ட படிச்ச ஏஎஸ்ஓ தான் லாஸ்ட் டைம் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு, சில கிளாஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு வந்தாங்க. இப்போ இந்த டைம் பாஸ் ஆனவங்க வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனாவே இப்போ நான் இங்க ஜாயின் பண்றவங்க அடுத்தவங்களுக்கு நீங்க கைட் பண்ணணும். மற்றபடி தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து லிட்ரேச்சர் பீப்புள் தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அதுவுமே நான் இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்தான். இது நல்ல காலம். 100 நாளுக்கு மேல இருக்குதுங்கும் போது நீங்க ஒர்க் கோயிங் பர்சனா இருக்கும் போது கூட நம்ம நல்லா படிக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவ் வரும், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் வரும். ஸோ அழகா வந்து இந்த ஸ்ட்ரிக்டா இந்த சில ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஷெடியூல் உங்களுக்கு ஆல்ரெடி சார் எடுத்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் வந்து 7867945526 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெயிட்டிங் கால் வந்தால் நீங்க காலும் பண்ணல, வெயிட்டிங் கால் வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இப்போ குரூப் 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூவா கால் வந்துட்டு இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 13 ஜூலை. எப்பவுமே நமக்கு வந்து என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு முதல் டெஸ்டா இருக்கும். அது எந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும். ஸோ அது வந்து 13th ஜூலை தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட். அது உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பி இருக்கு, டெஸ்ட் புக்லெட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு ஹார்ட் காப்பியாவே கொடுத்துருவோம். லைவ் கிளாஸ் இருக்கு. அவங்களால அட்டன் பண்ண முடியாது இல்லையா, எல்லாருனாலையும் அதே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இல்லை கேட்ட கிளாஸ் இன்னொரு டைம் கேட்டா கொஞ்சம் நல்லா பதியும். ஒர்க் பண்ணும்போது நீங்க கேட்கலாம். ஸோ அதனால ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கு. 1-on-1 ஃபீட்பேக் வந்து இருக்கு. ஆல்ரெடி 2022 இந்த வருஷம் பாஸ் ஆனவங்க வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்
கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப்மே பண்ணுவாங்க. ஸோ மெர்ஜ் ஆகி பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் 1க்கு கரெக்ஷன் பண்ணவங்க டெஸ்ட் 2க்கு உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ வெவ்வேறு ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நைட் கிளாஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க ஒர்க் கோயிங் பர்சன். ஸோ 9 to 10 போது எல்லாரும் அவைலபிளா இருப்பீங்க. ஸோ ரெக்கார்டட் என்னதான் பார்த்தாலும் அதை டவுட் கேட்கறதுக்குன்னு ஒரு செஷன் வச்சோம்னா தான் உங்களுக்கு ரெக்கார்டட்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நைட் கிளாஸ் போடுறது நான் முன்னாடி இன்டிமேட் பண்ணுவேன், குரூப்ல போடுவேன். அப்ப நீங்க அந்த கிளாஸ்ல வந்து ஸ்டாஃப் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் டெஸ்ட் 20+ டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவு படிக்கிறோமோ அந்த அளவு ரிவிஷன் முக்கியம். ஸோ 4 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ 4 டெஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பெண்டிங் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு டாபிக் நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு வாரம் இருக்கும் இல்லைங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, பெண்டிங்கான டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே இருக்கும். ஸோ பெண்டிங் வைக்கிறது எல்லாமே அந்த ஒரு வாரத்துல முடிச்சுக்கிட்டே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. எழுத எழுத உங்களுக்கு வந்து நல்லாவே கை வந்து பழகிடும். ஓகேங்களா? ஸோ மாடல் டெஸ்ட் இது வந்து ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனீங்கன்னு சொல்றேன், மற்றவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மாடல் டெஸ்ட்டும் 3+ பக்கம் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஷெடியூல் ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஷெடியூல் நான் ஆல்ரெடி வேற வீடியோலேயே காமிச்சிட்டேன். இது ஆக்சுவலா முழுக்க முழுக்க புக்கோட பேஜஸ் தான் காட்டணும்னு நான் நினைச்சேன். ஸோ அப்படியே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நிறைய டாப்பர் வந்தாங்க, இந்த டைமும் டாப்பரா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம புக் வாங்கி படிச்சவங்க வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.